உங்ககிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அத ஒரு டெக் ஸ்டார்ட் அப் மாதிரி மாத்த முடியுமா? எந்த ஒரு கோடிங், சர்வர் இல்ல ஒரு ஆப் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாம, ஆனா அதே அளவு லாபமும் ஒரு தெளிவான பிசினஸ் மாடலும் இருக்கிற ஒரு விஷயமா மாத்த முடியுமா? அதுவும் ஒரு விவசாய நிலத்தை அப்படி மாத்த முடியுமான்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆக்சுவலா பெரும்பாலானவங்க விவசாயமா அதுல எங்க பிசினஸ் மாடல் இருக்கு, அது ஒரு சூதாட்டமாச்சே அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதாவது மழை பெய்தா லாபம், புயல் அடிச்சா நஷ்டம், இல்ல பூச்சி வந்தா மொத்தமா காலி. இப்படி ஒரு சென்டிமெண்டலான ஒரு பயம் கலந்த கண்ணோட்டத்துல தான் நாம விவசாயத்தை இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசலுக்கு வந்திருக்கோம். கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த செஷனுக்கு ஆர்வமா வரவேற்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஒரு வெற்று கேன்வாஸா நீங்க நினைச்சுக்கோங்க. அதுல எப்படி குறைவான செலவு, ரொம்ப துல்லியமான திட்டமிடல், அப்புறம் அதிக மகசூல் இதையெல்லாம் சேர்த்து ஒரு லாபகரமான ஒரு ஹைடெக் ஸ்டார்ட் அப்பை உருவாக்க போறோம்னு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா, இதுக்கு நாம எடுத்திருக்கிற சோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் கிரியேஷன்ஸ் யூடியூப் தளத்துல வெளியான 1 ஏக்கர் கோகனட் ஃபார்மிங் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான வழிகாட்டி தான். எக்ஸாக்ட்லி. இந்த சோர்ஸை நாம அலசும்போது நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம். அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட். விவசாயம்னாலே உடல் உழைப்பு, கஷ்டம் அப்படிங்கிற எமோஷனலான விஷயங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு டேட்டா அடிப்படையில இது ஒரு கச்சிதமான பிசினஸா அணுக போறோம். கண்டிப்பா. ஒரு பெரிய கார்கிரப்பம் படி கடந்தும்போது பட்ஜெட் எப்படி அலோகேட் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட் எங்க வரணும்னு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லையா? அதே அப்ரோச் தான் இந்த 1 ஏக்கர் தென்னை விவசாயத்துக்கும். நிலம் அப்படிங்கிறது இங்க வெறும் மண்ணு கிடையாது, அது உங்களோட வருவாய் உற்பத்தி இயந்திரம். சூப்பர். ஒரு ஃபேக்டரியை கட்ட ஆரம்பிக்கிறப்பவே அதுல என்ன மாதிரி மிஷின்ஸ் வைக்க போறோம்னு முடிவு பண்ணணும் இல்லையா? தென்னை விவசாயத்துல அந்த மிஷின் அப்படிங்கிறது எந்த ரக மரத்தை நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ப்ளூ பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா நெட்ட ரகம், குட்ட ரகம்னு பழங்காலத்து முறைகளை தாண்டி வீரிய ஒட்டு ரகத்தை, அதாவது ஹைபிரிட் ரகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா ஏன் வீரிய ஒட்டு? என்னோட தாத்தா காலத்துலலாம் நெட்ட ரகம் தான் வச்சாங்க, அது பாட்டுக்கு 60-70 வருஷம் காய்க்கும்னு சொல்வாங்களே. அது உண்மைதான். நெட்டரகங்கள் ரொம்ப வருஷம் உயிர் வாழும். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் இன்வெஸ்டரா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெட்டரகம் காய்க்க ஆரம்பிக்கவே 7-8 வருஷம் ஆகும். ஒரு ஸ்டார்ட் அப்ல முதலீடு செஞ்சுட்டு பிரேக் ஈவன் வரதுக்கு 8 வருஷம் காத்திருக்க முடியுமா? அது கண்டிப்பா முடியாது. ரொம்ப லாங் டேர்ம் அது. அங்கதான் வீரிய ஊட்டு ரகங்கள் உள்ள வருது. நெட்ட, குட்ட ரெண்டோட பாசிட்டிவ் குணங்களையும் சேர்த்து உருவாக்குன இந்த ரகம் 3-4 வருஷத்துல மகசூலுக்கு வந்துரும். அதாவது உங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். ஓகே, லாஜிக்கா இடிக்குது. சீக்கிரம் ரிட்டர்ன்ஸ் வரணும்னா நான் ஹைபிரிட் ரகம் போறேன். ஆனா இந்த வழிகாட்டியில ஒரு விஷயத்தை ரொம்ப கராரா சொல்றாங்க. 1 ஏக்கருக்கு சரியா 70 மரங்களை மட்டும்தான் நடணும். அதுவும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவுல 6.5 மீட்டர், அதாவது சுமார் 22 அடி இடைவெளி இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி வருது. என்கிட்ட 1 ஏக்கர் இடம் இருக்கு. நான் ஏன் 100 அல்லது ஒரு 120 மரங்களை கொஞ்சம் நெருக்கமா வைக்கக்கூடாது? 70 மரம் வைக்கும்போது நிலத்துல முக்காவாசி இடம் சும்மா தானே கிடக்குது. நிறைய மரம் இருந்தா நிறைய தேங்காய் வரும்ல. வெளிப்பார்வைக்கு அந்த கால்குலேஷன் கரெக்ட்னு தோணும். ஆனா மரங்களை நெருக்கமா நடும்போது அங்க ஒரு பெரிய உயிரியல் போராட்டம் நடக்கும். இந்த 6.5 மீட்டர் இடைவெளிங்கிறது சும்மா விடப்படுற இடம் கிடையாது. அது அந்த மரங்களுக்கான ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங். நீங்க 100 மரங்களை நெருக்கமா நட்டுட்டீங்கன்னு வச்சுப்போம். மேல அந்த மரங்களோட இலைகள், அதாவது கேனோப்பி வளர வளர ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்கும். இலைகள் உரசினா என்ன பிரச்சனை? அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகட்டுமே. இலைகள் பின்னி பிணையும் போது பல மரங்களுக்கு தேவையான சூரிய ஒளி முழுசா கிடைக்காது. சூரிய ஒளி கம்மியாகும் போது மரங்களால சரியா ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. ஒளிச்சேர்க்கை நடந்தாதான் மரத்துக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு தேங்காயா மாறுது. ஓஹோ, வெளிச்சத்துக்கே அங்க ஒரு காம்படிஷன் வந்துடும். எக்ஸாக்ட்லி. இது வானத்துல நடக்கிற ஒரு சைலண்ட் போர்னா, பூமிக்கடியில வேர்களுக்கு நடுவுல இன்னொரு மாபெரும் போர் நடக்கும். நீங்க மரங்களை நெருக்கமா வைக்கும்போது வேர்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி மண்ணுல இருக்கிற தண்ணீருக்கும் நீங்க போடுற உரத்துக்கும் சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பாட்டுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மரங்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கோன்னு சொல்றீங்க? ஆமா. இதனால என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஆசைப்பட்டு 100 மரங்களை வச்சிருப்பீங்க. ஆனா எந்த மரத்துக்கும் முழுமையான சாப்பாடு கிடைக்காது. எல்லாமே ஊட்டச்சத்து குறைபாட்டால மெலிஞ்சு போய் 1 ஏக்கருக்கு வெறும் 4000 காய்கள் தான் கொடுக்கும். வாவ், நம்பர்ஸ் அப்படியே குறையுது.
கண்டிப்பா. ஆனா அதே நிலத்துல சரியான இடைவெளியில எந்த போட்டியும் இல்லாம சுதந்திரமா வளர விட்ட 70 மரங்கள் உங்களுக்கு 7000 காய்களுக்கு மேல கொடுக்கும். சயின்ஸ் அதுதான். இது நிஜமாவே ஒரு ஐ ஓப்பனிங் ஃபேக்ட். நாம நிலத்தை வீணாக்குறோம்னு நினைக்கிறோம், ஆனா உண்மையில ஒவ்வொரு மெஷினும் அதோட 100% எஃபிஷியன்சில வேலை செய்ய தேவையான ஸ்பேஸ் தான் அந்த 6.5 மீட்டர். சரி, கேப் எவ்வளோன்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது மரம் நட குழிய தோண்டணும். கரெக்ட். அந்த குழிதான் ஃபவுண்டேஷன். ஆனா இந்த சோர்ஸ்ல பாக்கும்போது அது ஏதோ ஒரு செடியை நடுறதுக்கான குழி மாதிரி தெரியலையே. 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி ஆழம்னு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை பத்தி பேசுறாங்க. ஆமா, ஏன்னா நீங்க சும்மா ஒரு செடியை நடல, 50 வருஷத்துக்கு வேலை செய்ய போற ஒரு ஃபேக்டரிக்கான ஃபவுண்டேஷனை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த குழியோட டிசைன்ல இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 3 அடி குழிய சும்மா மண்ணை போட்டு மூட மாட்டாங்க, அதை லேயர் லேயரா ஃபில் பண்ணுவாங்க. ஓ, லேயரிங் சிஸ்டம். ஆமா, குழியோட அடிமட்டத்துல செம்மண் அப்புறம் மணல் கலவைய போடுவாங்க. ஒரு நிமிஷம், மணல் எதுக்கு? அதுல சத்து ஒன்னும் கிடையாதே. சத்து கிடையாதுதான், ஆனா மணல் அங்க ஒரு இயற்கையான ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். தென்னை மரத்துக்கு தண்ணீர் நிறைய தேவைப்படும், ஆனா அதே சமயம் வேர்கள்ல தண்ணீர் தேங்கி நின்னா வேர் மூச்சு திணறி அழுகிடும். இந்த மணல் என்ன பண்ணும்னா அதிகப்படியான தண்ணீரை கீழே வடிகட்டி அனுப்பிடும். ஓகே, அந்த பேஸ் லேயருக்கு மேல நடு அடுக்குல 10லேருந்து 15 கிலோ தொழு உரம் போடுறதா சொல்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மரம் வளர வளர அதோட வேர்கள் கீழே போகும். அப்போ இந்த தொழு உரம் ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபுட் மாதிரி பல வருஷத்துக்கு மெதுவா சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? பெர்ஃபெக்ட். சரியா சொன்னீங்க. அதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல. மேல டாப் லேயர்ல 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் சில உயிர் உரங்களை சேர்க்கறாங்க. வேப்பம் புண்ணாக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குமோ? அதேதான். இது எதுக்குன்னா கரையானோ அல்லது வேற தாக்குற வேற எந்த பூச்சியோ உள்ளே வர முடியாதபடி ஒரு இரும்பு கவசம் மாதிரி செயல்படும். இதனாலதான் இதை ஒரு 50 வருட அண்டர் கிரவுண்ட் பங்கர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல என்ன ரொம்ப குழப்பன ஒரு விஷயம் இருக்கு. மண்ணோட pH அளவு. இந்த ப்ளூ பிரிண்ட்ல மண்ணோட pH அளவு 5.5லேருந்து 7 வரைக்கும் தான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். நான் ஒரு பிசினஸ் இன்வெஸ்டரா கேக்குறேன். நான் நல்ல உரம் போடுறேன், நல்ல மரம் வச்சிருக்கேன். எதுக்கு நான் தேவையில்லாம மண் எடுத்துட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? அதுக்கு ஒரு செலவு வேற. நீங்க எவ்வளவு விலையுயர்ந்த உரம் போட்டாலும் சரி, அந்த மண்ணோட pH அளவு தப்பா இருந்தா அது எல்லாமே வேஸ்ட் தான். இதை நான் ஒரு கெமிக்கல் லாக் அப்படின்னு சொல்றேன். மண்ணோட pH அளவு 5.5க்கு கீழே, அதாவது அதிக அமிலத்தன்மைக்கு போயிட்டாலோ அல்லது 7.5க்கு மேல, அதாவது அதிக காரத்தன்மைக்கு போயிட்டாலோ மண்ணுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே லாக் ஆயிடும். லாக் ஆயிடும்னே என்ன? மரத்தால அந்த சத்துக்களை எடுக்க முடியாதா? முடியாது. நீங்க மூட்டை மூட்டையா ரசாயன உரமோ தொழு உரமோ கொட்டி வச்சிருப்பீங்க, ஆனா அந்த மரத்தோட வேர்களால அந்த சத்துக்களை உறிஞ்சவே முடியாது. சாப்பாடு இலையில இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. மரம் பட்னியா தான் கிடக்கும். ஓ மை காட், அப்ப அந்த உரமெல்லாம் வேஸ்ட். ஆமா, அந்த கெமிக்கல் பூட்டை திறக்கிற ஒரே சாவி இந்த 5.5 முதல் 7.5 வரை உள்ள சரியான pH அளவு தான். அதனால தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்டா போகாம இருக்கணும்னா லேப் டெஸ்ட் ரொம்ப அவசியம். வாவ், நான் எவ்வளவு உரம் போடுறேங்கிறது மேட்டர் இல்ல. அந்த உரம் மரத்துக்கு போய் சேருதான்னு முடிவு பண்றதே இந்த pH அளவு தான். சோ இப்போ ஃபேக்டரிய கட்டியாச்சு, ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. அடுத்தது இந்த ஃபேக்டரி இயங்குறதுக்கான எரிபொருள், அதாவது தண்ணீர் மற்றும் உரம். ஆமா, இன்புட்ஸ். ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. வெயில் காலத்துல அதுவே 60-70 லிட்டரா மாறுது. இவ்ளோ தண்ணீரை சும்மா வாய்க்கால் வழியா விட்டா பாதிக்கு மேல ஆவியாயிடும் இல்லையா? அதனால தான் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இதுல 50லேருந்து 60% தண்ணீர் மிச்சமாகும். அது மட்டுமல்லாம வெட்டின தென்னை மட்டைகளை எல்லாம் மரத்தை சுத்தி மூடாக்கா போடும்போது நேரடி சூரிய ஒளி மண்ணுல படுறது தடுக்கப்பட்டு ஈரம் அப்படியே காக்கப்படும். இதோட சேர்த்து சோலார் பம்ப் அமைச்சிட்டா வாழ்நாள் முழுக்க மின்சார செலவு 0. ஓகே, தண்ணீர் மேனேஜ்மெண்ட் தெளிவா புரியுது. ஆனா இந்த உரம் போடுற விஷயத்துல எனக்கு ஒரு டவுட். நைட்ரோஜன், பொட்டாசியம்னு நிறைய உரங்கள் சொல்றாங்க. அத வருஷத்துக்கு 4 தவணையா பிரிச்சு கொடுக்கணும்னு இந்த டேட்டால இருக்கு. அதுலதான் பெரிய ட்ரிக் இருக்கு. எனக்கு என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்கும். நான் ஏன் எல்லா உரத்தையும் மொத்தமா ஒரே நாள்ல கொட்டிட்டு வருஷம் முழுக்க ரிலாக்ஸா இருக்கக்கூடாது? இத பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவையான பிரியாணிய ஒரே நாள்ல செஞ்சு சாப்பிட சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல உதாரணம். மரங்களும் நம்மள மாதிரி தான். நீங்க மொத்தமா பிரியாணியை கொண்டு போய் கொட்டினா மரம் அதுக்கு அந்த நிமிஷத்துல எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிடும். மரத்தோட வேர்கள்ல உறிஞ்சி முனைகள்னு ஒன்று இருக்கும். அதாவது நியூட்ரியன்ட் அப்டேக் நோட்ஸ். கரெக்ட். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் உணவை எடுக்கும். மீதி இருக்கிற உரம் என்ன ஆகும்?
வெயில்ல காத்துல ஆவியாயிடும், இல்ல மழையில அடிச்சிட்டு போய் நிலத்தடி நீர்ல கலந்துரும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க உங்க பணத்தை அப்படியே தண்ணியில கரைச்சு ஊத்துறீங்கன்னு அர்த்தம். ஓ, அதனால தான் உரப்பாசனம், அதாவது ஃபர்டிகேஷன் மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றாங்களா? ஆமா, தண்ணியோட உரத்தை கலந்து சொட்டு நீர் குழாய் வழியா டிராப்பா கொடுக்கும்போது ஒவ்வொரு துளியும் நேரா அந்த உறிஞ்சு முனைகளுக்கே போய் சேரும். இதுல இன்னொரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. நீங்க சும்மா லிஸ்ட் மாதிரி நைட்ரஜன் பொட்டாசியம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுல என்ன சயின்ஸ் இருக்கு? ஒவ்வொன்றும் ஃபேக்டரியோட ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. நைட்ரஜன் அப்படிங்கிறது இலைகளை உருவாக்குற லீஃப் பில்டர். இலைகள் நல்லா பச்சை பசேல் இருந்தாதான் சூரிய ஒளியை கேப்சர் பண்ண முடியும். ஓகே. பொட்டாசியம் அப்படிங்கிறது உங்க ப்ராடக்டை உருவாக்குறது. அதாவது தேங்காய் பெருசாகவும் உள்ள பருப்பு கனமா இருக்கவும் பொட்டாசியம் தான் காரணம். இதையெல்லாம் கரெக்டான டைம்ல கரெக்டான அளவுல ஃபர்டிகேஷன் வழியா கொடுக்கும்போது 1 கிராம் உரம் கூட வீணாகாது. அருமையான விளக்கம். சரி, எரிபொருள் கரெக்டா போகுது, மரமும் வளருது. ஆனா இந்த பிசினஸ் மாடல்ல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இது வீரிய ஒட்டு ரகமா இருந்தா கூட முதல் தேங்காய் என் கைக்கு வந்து அதை நான் வித்து காசாக்க 4 வருஷம் ஆகும். ஆமா, வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 4 வருஷம் எந்த வருமானமும் இல்லாம சும்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா எந்த ஸ்டார்ட் அப் தாக்கு பிடிக்கும்? இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இங்க தான் இந்த ப்ளூ பிரிண்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. நிலத்தை ஒருபோதும் சும்மா விடக்கூடாது. இத ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டா நீங்க பார்க்கணும். நம்ம முன்னாடி பேசணும்ல, 2 மரத்துக்கு நடுவுல 6.5 மீட்டர் காலி இடம் இருக்குன்னு. ஆமா, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கேப். அது சும்மா கிடக்கிற இடம் இல்ல, உங்களுக்கான ஷார்ட் டேர்ம் இன்கம் சோர்ஸ். மரம் சின்னதா இருக்கும்போது 3 வருஷத்துக்கு நிலத்துல நிறைய வெயில் படும். அந்த டைம்ல வாழையோட சேர்த்து தக்காளி, கத்திரி, மிளகாய் மாதிரி குறுகிய கால காய்கறிகளை, அதாவது ஊடுபயிரா வளர்க்கலாம். ஓகே. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் மரம் பெருசாகி நிழல் தர ஆரம்பிக்கும்போது மிளகு கொடிகளை தென்னை மரத்துல ஏற்றி விடமா. கீழே கால்நடைக்கான தீவனப்புல் வளர்க்கலாம். கொஞ்சம் இருங்க, நான் தென்னை மரத்துக்கு ஸ்பெஷலா உரம் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி நடுவுல வேற செடிகளை வச்சா அது தென்னை மரத்தோட சாப்பாட்டை திருடிடாதா? பலருக்கும் இதே சந்தேகம் தான் வரும். ஆனா அறிவியல்ல இத ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு ஹெல்ப் பண்ணிக்கும். அது எப்படி பாசிபிள்? உதாரணத்துக்கு, இந்த காய்கறி செடிகள் காத்துல இருக்கிற நைட்ரஜனை இழுத்து மண்ணுல சேர்க்கும். அது தென்னைக்கு கிடைக்கிற இலவச உரம். மிளகு கொடி என்ன பண்ணும்னா மரத்தை சுத்தி ஒரு கூலான மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கும். இதனால வெயில் காலத்துல மரத்துக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். வாவ், ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணிக்குது. எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஊடுபயிர் மூலமா உங்களுக்கு வருஷத்துக்கு 50,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஓ, அப்போ இந்த காசை வச்சு தென்னைக்கான உரம், தண்ணீர் செலவையெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி. இதுக்கு பேரு தான் ஜீரோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ். உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கூட வெளியே போகாது. நிலம் தன்னைத்தானே பராமரிச்சுக்கிற ஒரு எக்கோசிஸ்டமை நீங்க உருவாக்கிட்டீங்க. ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடலை நாம உருவாக்கிட்டோம். சூப்பர். ஆனா எந்த பிசினஸா இருந்தாலும் வெளியில இருந்து அச்சுறுத்தல்கள் வரும்ல. விவசாயத்துல முக்கிய எதிரி பூச்சிகள். குறிப்பா இந்த காண்டாமிருக வண்டு, அப்புறம் ரொம்ப ஆபத்தான சிவப்பு கூன் வண்டு. ஆமா, ரெட் பாம் வீவில் ரொம்ப டேஞ்சர். தரவுகள்ல படிக்கும்போது நிஜமாவே பயமா இருந்துச்சு. இந்த சிவப்பு கூன் வண்டு மரத்தோட குருத்தை கொடைஞ்சு உள்ள போய் முட்டையிடுமா. அதோட லார்வா மரத்தை உள்ள இருந்தே தின்னு காலி பண்ணிடும். திடீர்னு ஒரு நாள் 5 வருஷம் வளர்த்த மரம் பாதியா உடைஞ்சு விழுந்துரும்னு சொல்றாங்க. இதை தடுக்க நாம என்ன பண்ணணும்? மூட்டை மூட்டையா கெமிக்கல் வாங்கி அடிக்கணுமா? கெமிக்கல் அடிச்சா அது உங்களுக்கு தான் செலவு, பிளஸ் மண்ணும் கெட்டு போகும். இதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. இனக்கவர்ச்சி பொறிகள், அதாவது பெரோமோன் டிராப்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஆர்டிக்கிள்ல இத படிச்சேன். இது எப்படின்னா, ஒரு கோட்டைய காப்பாத்தணும்னா கோட்டைக்குள்ள பாதுகாப்பை அதிகப்படுத்துறதை விட எதிரிகளை திசை திருப்புறதுக்காக வெளியில ஒரு பிரம்மாண்டமான ஃபேக் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி. கரெக்டா, நீங்களே அந்த கான்செப்ட் புடிச்சிட்டீங்க. அதேதான். இந்த பொறிகள்ல பெண் வண்டுகளோட செயற்கை வாசனை இருக்கும். இத தோப்போட ஓரங்கள்ல, அதாவது உங்க நிலத்தோட பார்டர்ல வைப்பாங்க. ஓ, அப்போ அந்த வண்டுகள் எல்லாம் பார்டரோட நின்னுடுமா? ஆமா, அந்த வாசனையால ஈர்க்கப்பட்டு வர்ற ஆண் வண்டுகள் உண்மையான தென்னை மரங்களை சீண்டவே சீண்டாது. அந்த ஃபேக் பார்ட்டியை நிஜம்னு நம்பி நேரா அந்த பொறிக்குள்ள போய் விழுந்து செத்துடும். மரத்து மேல ஒரு சொட்டு ரசாயனம் கூட நீங்க அடிக்க தேவையில்ல. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இது. எதிரிகளை ஃபைட் பண்ணாம திசை திருப்புறது தான் இங்க ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் மரத்தோட உஷியை எப்போதும் காய்ந்த மட்டைகள், அழுகிய இலைகள் இல்லாம சுத்தமா வச்சிருந்தாலே பாதி பிரச்சனை வராது. அச்சுறுத்தல்கள் எல்லாம் தாண்டி வெற்றிகரமா அறுவடைக்கு வந்துட்டோம். இதுதான் கிளைமேக்ஸ். ஒரு ஏக்கர் உண்மையிலே எவ்வளவு லாபம் தரும்னு நம்பர்ஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி 70 மரம்,
ஒரு மரத்துக்கு 80லிருந்து 120 காய்கள்னு ஆவரேஜா வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு 5000லிருந்து 8000 தேங்காய் கிடைக்கும். கரெக்ட். மார்க்கெட்ல ஒரு தேங்காய் 25 ரூபாய்க்கு வித்தோம்னா சுமார் 1.25 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் நமக்கு அடிப்படை வருமானம். அதோட அந்த ஊடுபயிர் வருமானத்தையும் சேர்த்தா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். ஏன் ஏமாற்றான்? 3 லட்சம் ஒரு நல்ல அமௌண்ட் தானே. நல்ல அமௌண்ட் தான். ஆனா நம்ம ஸ்டார்ட் அப் கார்ப்பரேட் லெவல்னு செம்ம பில்டப் கொடுத்தோமே, அந்த 5 லட்சம் 6 லட்சம் லாபம் எப்படி வரும்? இங்கதான் ஒரு விவசாயிக்கும் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வரும். நீங்க வெறும் தேங்காயா வித்தா 3 லட்சத்தோட உங்க கணக்கு முடிஞ்சது. வியாபாரி என்ன ரேட் சொல்றானோ அதுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கோ அப்படி நீங்களும் ஒரு டைனாமிக் போர்ட்ஃபோலியோ மேனேஜரா மாறணும். இதத்தான் வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டல்னு சொல்றாங்க. மதிப்பு கூட்டுறதா? தேங்காய்க்கு பெயிண்ட் அடிச்சு விக்க முடியுமா என்ன? பெயிண்ட் அடிக்க வேண்டாம், ஆனா சீசனுக்கு ஏத்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டை மாத்தலாம். கோடை காலத்துல மக்கள் எல்லாரும் இளநீர் தேடுவாங்க. அந்த டைம்ல நீங்க தேங்காயை முற்ற விடுறதுக்கு பதிலா இளநீரா வெட்டி வித்தா ஒரு இளநீர் 40லேருந்து 50 ரூபாய் வரைக்கும் போகும். ஓ, ப்ராடக்ட் ஃபார்மேட்டை மாத்திரம். ஆமா, மழை விலை குறையுதா விக்காதீங்க. அதை உரிச்சு காய வச்சு கொப்பரையா மாத்துங்க. அதை விட இன்னொரு படி மேல போய் செக்குல ஆட்டி சுத்தமான கோல்டு பிரஸ்ட் தேங்காய் எண்ணெயா மாத்துங்க. இன்னைக்கு 1 லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெய் 300 ரூபாய் வரைக்கும் விக்குது. அது நிஜம்தான். செக்க எண்ணெய்க்கு டிமாண்ட் அதிகம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தா மார்க்கெட்ல விலை குறையும் போதெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்க ப்ராடக்டோட ஃபார்மேட்டை மாத்தி லாபத்தை பல மடங்கு ஆக்குவீங்க. வாவ்! நான் வெறும் ஒரு விவசாயியா இருந்தா மார்க்கெட்டை பார்த்து பயப்படணும். ஆனா இந்த வேல்யூ எடிஷன் பண்ணும்போது நான் மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன ஒரு அருமையான ப்ளூ பிரிண்ட் இது! சரியான சோஷியல் டிஸ்டன்சிங்ல மரங்களை நடுறதுல ஆரம்பிச்சு, சயின்டிஃபிக்கான ஹஸ்திவாரம், ஒவ்வொரு துளியையும் கணக்கு பண்ற துல்லியமான நீர்ப்பாசனம், ஊடுபயிர் மூலமா பாக்கெட்ல இருந்து காசு போகாது ஜீரோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ். அப்புறம் ஃபேக் பார்ட்டி வச்சு பூச்சிகளை திசை திருப்புறது. ஆமா, ஃபைனலே ஏத்த மாதிரி ப்ராடக்ட மாத்திர மதிப்பு கூட்டல். 1 ஏக்கர் நிலத்தை அப்படியே ஒரு ஹைடெக் மிஷினா மாத்திர மேஜிக்க இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற வளங்களை அதோட அடிப்படை வடிவத்திலே பார்க்காம அது எப்படி தகவமைச்சு ஒரு புது பரிமாணத்துக்கு எடுத்துட்டு போய் அதிக லாபம் ஈட்டலாம்னு யோசிக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. ரொம்ப கரெக்ட். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தோணலாம், இந்த கான்செப்ட் நம்ம பிசினஸ்லயோ அல்லது வேலையிலயோ எப்படி அப்ளை பண்ணலான்னு. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. ஃபைனலா ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இதை நான் முடிக்க விரும்புறேன். என்ன சிந்தனை அது? விவசாயம் மாதிரி ஒரு பாரம்பரியமான துறைக்கே சரியான இடப்பகிர்வு, சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், வேல்யூ எடிஷன் இதெல்லாம் செட் பண்ணி ஒரு சின்ன மைக்ரோ எக்கனாமியா மாத்த முடியும்னா, இதே எக்கோசிஸ்டம் அப்ரோச்சை நம்ம வீடுகள்ல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஓ, அது ரொம்ப பெரிய கான்செப்ட் ஆச்சே. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகளே எந்த கழிவும் இல்லாம தனக்கு தேவையான கரண்ட சோலார் மூலமா தானே உற்பத்தி பண்ணி மழைநீரை சேமிச்சு நம்ம இடத்தையே நமக்கு லாபம் தர்ற ஒரு தற்சார்பு இயந்திரமா மாத்தினா எப்படி இருக்கும்? அந்த வெற்றி கேன்வாஸ உங்க நிலத்துல மட்டும் இல்ல, உங்க வீடுகள்லயும் உங்க சிந்தனைகள்லயும் எப்படி வரைய போறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த செஷன்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த முறை சந்திப்போம்.